My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Counseling registration அப்படிங்கிறது ஒரு புறம் போயிட்டு இருக்கு. At the same time NEET examination உடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி எல்லா விதமான மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் இருக்கு. நமக்கு 14ஆம் தேதி ரிசல்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க as per the previous notification. நமக்கு NEET examination registration டைமில் அவங்க 14ஆம் தேதி போல் நாங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் யூஸ்வலாக NTA ஃபாலோ பண்ணிட்டு வரது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொன்ன தேதிக்கு ஒரு நாள் அல்லது 2 நாளுக்கு முன்னாடியாவது ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி நமக்கு இந்த வாரத்தில் அதாவது அட்லீஸ்ட் இன்றைக்கி 12ஆம் தேதியில் இருக்கிறோம் 13 அல்லது 14 நாளைக்கு அல்லது நாளை மறுநாளுக்குள்ளே ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் இதில் சில முக்கியமான விஷயங்களே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸினுடைய ஸ்டேட்டஸ், மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய கேஸும், ஸோ இந்த 2 ஹியரிங்கையும் பொறுத்து NTA என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ், ஃபுட்டேஜஸ், வீடியோஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதை சப்மிட் பண்ணியிருப்பாங்க, அதை ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு அதனுடைய ஹியரிங் அப்படிங்கிறது வருது. இதே மாதிரி நமக்கு மத்திய பிரதேஷ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 75 மாணவர்கள், அதாவது பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய ரிசல்ட்டை தவிர மற்ற மாணவர்களுடைய ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இஸ் கம்ப்ளீட்லி ரெடி. ஐ திங்க் ஸோ நமக்கு எல்லா விதமான ப்ராசஸும் முடிஞ்சு நாளைக்கு எந்த ஹியரிங்கில் எந்த மாதிரியான அப்டேட் வருது அப்படிங்கிறத பொறுத்து கூடிய சீக்கிரம் உடனே ரிசல்ட் அப்படிங்கிறது நாளைக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஒருவேளை இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டைமில் இன்றைக்கி நைட்டு கூட ரிசல்ட் அப்படிங்கிறது வரலாம். ஸோ எனி டைம் நமக்கு நீட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, நீட் ரிசல்ட் பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் ஓகே தான். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட் இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஆனால் கவுன்சிலிங், அதாவது நீட் ரிசல்ட் வந்ததுலேருந்து கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு 5 நாட்களாவது நாங்கள் ஓப்பனில் வச்சுருப்போம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுத்துருந்தாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ரிசல்ட் வந்த உடனே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்தும் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன். ஸோ ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோலையும் பதிவு செய்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ட்ரை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.